வெல்கம் டு Clickinfotamil யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஒரு 81 போஸ்ட் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து 81 வேக்கன்சி, ஏஜ், குவாலிஃபிகேஷனு, சேலரி, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இதில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து குரூப் பி அண்ட் சிக்கான அந்த போஸ்ட்டு தான் 81 வேக்கன்சி. பே மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பே மேட்ரிக்ஸ் 7 வந்து கொடுத்துருக்காங்க. டெபுடேஷன் பேஸில் வந்து 3 இயர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த வேக்கன்சி தான் இது. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 52 வயசுக்கு குள்ளே இருக்கணும், 52 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்லைன் மோடில் தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி அது கூட கேட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டல்லையோ கொரியர்லேயோ வந்து அனுப்பிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சீனியர் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் இன்ஸ்பெக்டர், இதில் 20, சீனியர் ரேடியோ மெக்கானிக் இன்ஸ்பெக்டர் இதில் வந்து 6, அசிஸ்டண்ட் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் 17, அசிஸ்டண்ட் ரேடியோ மெக்கானிக் 1, சீனியர் ஃப்ளைட் கன்னரில் 6, ஜூனியர் ஃப்ளைட் கன்னரில் 7, ஜூனியர் ஃப்ளைட் இன்ஜினியர் சப் இன்ஸ்பெக்டர் 8, இன்ஸ்பெக்டர் ஸ்டோர்மேனில் 3, சப் இன்ஸ்பெக்டர் 3, கான்ஸ்டபிள் மெயின்டெனன்ஸில் வந்து 10ன்னு சொல்லிட்டு 81 வேக்கன்சி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பே மேட்ரிக்ஸ் வந்து ஜூனியர் ஃப்ளைட் கன்னருக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் 6 வந்து இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதுக்கான அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சீனியர் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும், டைரக்ட் சிவில் அவிடேஷனில், அல்லது குரூப் எக்ஸ் டிப்ளமோ வந்து ரிலேவென்ட் ட்ரேடில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் இவங்களும் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ ரிலேவென்ட் ரெகனைஸ்டு டைரக்ட் ஜென்ரல் சிவில் அவிடேஷனில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா குரூப் எக்ஸ் டிப்ளமோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சீனியர் ஃப்ளைட் கன்னராக இருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 1000 ஹவர்ஸ் வந்து ஃப்ளை ஆகிருக்கணும் மல்டி இன்ஜினில் ஹெலிகாப்டரு. அப்புறம் 250 ஹவர்ஸ் வந்து டைப் ஆஃப் ஹெலிகாப்டர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மெடிக்கலி ஃபிட் ஃபார் ஃப்ளையிங் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, சீனியர் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் அஃபீஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து பே லெவல் 6 வந்து கேட்டிருக்காங்க. 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும். சீனியர் ரேடியோ மெக்கானிக் வந்து 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீனியர் மெக்கானிக் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா இன்ஸ்பெக்டரில் குரூப் பியில் பே மேட்ரிக்ஸ் 7 வந்து 20 போஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஏர் ஃப்ரேமில் 6, இன்ஜினில் 5, எலக்ட்ரிக்கலில் 4, இன்ஸ்ட்ருமெண்ட்டை 4, வெப்பனில் 1ன்னு சொல்லிட்டு 20 வேக்கன்சி. இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெபுடேஷன் இன்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டு, ரீஎம்ப்ளாய்மெண்ட்டு, இதில் வந்து என்னென்ன இருக்கணும், இதுக்கான பே மேட்ரிக்ஸு, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு ஒவ்வொரு அதாவது போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கான டெபுடேஷன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இதில் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட் எல்லாமே, பயோடாட்டா சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் HQ DGBSF பிளாக்கு நியூ டெல்லி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட ஃபோட்டோ காப்பி, எஜுகேஷனு, 10th சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ்டு ஃபோட்டோ காப்பி, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், லைசன்ஸு, லாக் புக்கு, என்னென்ன இருக்கோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே, ஃப்ளையிங் ஃபிட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து அனுப்பிடணும். ஒரு என்வலப் வச்சு அதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ செக் பண்ணிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்தது அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, பயோடேட்டா ஃபார்மு ஏர்விங்கில். ஸோ என்ன பொசிஷன் அப்ளை பண்ண போகிறோம், பர்மனெண்ட் அட்ரஸ், இதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ், அதாவது இப்போ கொடுத்துருக்குற அந்த அட்ரஸில் வந்து 30 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது 18 அக்டோபர் அன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ அதிலேருந்து 30 நாள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து வெளிவந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.